வாழ்க வளமுடன். சுவாமிஜி அவர்கள் எப்போதுமே சொல்லுவார் இல்லையா, வேண்டியதற்கு படிகட்டி வேண்டாததை வடிகட்டும் உள்மன உரமே அமைதிக்கு வித்தாகும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அதையும் விட வேண்டியதை விட்டுவிட்டால் பெற வேண்டியது அங்கேயே இருப்பது தெளிவாகும் அப்படிங்கிற கருத்தையும் வலியுறுத்த வருகிறது இந்த கதை. ஒரு ஊரில் ஒரு துறவி இருந்தார். அந்த துறவி எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு பெரிய மூட்டையை சுமந்துட்டே இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, எப்போதும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட போய் அன்னன்னைக்கு தேவையான உணவை பிச்சை எடுத்து சாப்பிடுவார். ஸ்வீட்ஸும் பொம்மைகளும் கேட்பார். விருப்பம் இருக்கிறவங்க, அவர் மேலே மரியாதை இருக்கிறவங்க ஸ்வீட்ஸையும் பொம்மையும் சேர்த்து கொடுப்பாங்க. ஒரு சிலர் ஃபுட்டு மட்டும் கொடுப்பாங்க. அன்னன்னைக்கு உள்ளதை மட்டும்தான் அவர் வாங்கிப்பார். வாங்கி அந்த மூட்டையில் வச்சுட்டு அவர் போயிடுவார். அதை என்ன பண்ணுவார்னா, அந்த ஸ்வீட்ஸையும் பொம்மைகளையும் குழந்தைங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவார். அப்போ ஒரு நாள் இவர் இதே மாதிரி அந்த மூட்டையை தூக்கிட்டு போயிட்டுருக்கும்போது, ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துட்டு இருந்த மனுஷங்களில் ஒரு மனிதன் இவரை பார்த்து, ஐயா, எங்களுக்கு ஏதாவது நல்லா உயர்றதுக்கான வழியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது இன்னொருத்தன் சொல்கிறான், இது என்ன மூட்டை, இவ்வளோ வெயிட்டாக வச்சுருக்கீங்களே, அதில் என்ன இருக்குது, எங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போது அந்த துறவி அந்த மூட்டையை கீழே இறக்கி வச்சுட்டு, இதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற விஷயம், வாழ்க்கையில் உயர்றதுக்கான விஷயம் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. நீங்கள் என்ன சுவாமிஜி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் சொன்னாராம், என்னென்னைக்கும் தேவையில்லாத மூட்டைகள், அதாவது தேவையில்லாத விஷயங்கள் அப்படிங்கிற மூட்டைகளை நாம் சுமந்து திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் தேவையானதுக்கு இடமே இல்லாமல் இருக்குது. தேவையற்ற விஷயங்கள்ங்கிற மூட்டையை கீழே இறக்கி வச்சிட்டோம்னா நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம், நமக்கு விடுதலை கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது நம்முடைய ஆன்மா தீய பதிவுகள், தேவையற்ற பதிவுகள், வேண்டாத பதிவுகளை என்றைக்கு கீழே இறக்கி வைக்குதோ அன்னைக்கு தான் அதற்கு விடுதலை. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிற விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ அதில் இன்னொருத்தன் கேட்டானா, சுவாமிஜி இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டானா. அவர் அந்த மூட்டையை திரும்ப கையில் எடுத்துக்கிட்டு, இதில் இருக்கிறதெல்லாம் நான் குழந்தைகளுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கறதுக்காக வச்சுருக்கிற பொம்மைகள், ஸ்வீட்ஸு அதுதான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் பகிர்ந்து அளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதாவது என்ன மீன் பண்ணுறாரு அவர் அப்படின்னு கேட்டால், நாம் நம்முடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்க வேண்டியது தான் நம்ம செய்ய வேண்டிய அடுத்த ஸ்டெப்பு. முதல்ல செல்ஃப் ரியலைசேஷன். நம்ம தேவையில்லாததெல்லாம் விட்டு தேவையானவற்றை வைத்து கொண்டு அதன் மூலமாக வாழ்வில் முன்னேறி நான் யார் அப்படிங்கிறத உணர்ந்ததற்கு பிறகு அந்த நான் யாருங்கிற உணர்ந்த விஷயத்த அதிலேருந்து எழக்கூடிய மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லி கொடுத்த விஷயம். நாம் என்னென்னத்தை சுமக்க போகிறோம் அப்படின்னு தீர்மானிக்க வேண்டியது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களும் தான். மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் நம்ம சுமக்க போகிறோமா, நான் யார் அப்படிங்கிறத உணர போகிறோமா, அல்லது தேவையற்ற விஷயங்களை சுமக்க போகிறோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையுமே அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சுவாமிஜி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாராம்.